ஹாய் ஆல், வெல்கம் டு ரியா vlogs. இன்றைக்கி நம்ம ஹைதராபாத்தோட ஐகான் தான் போகிறோம். அதான் சார்மினார். ஸோ நாங்கள் அக்கா வந்தப்போ 4 பேரும் போயிருந்தோம். ஸோ அதனால் தண்ணிலாம் எடுத்துக்கிட்டோம். ஹோட்டல் நயாபில் வண்டியை நிறுத்திட்டு அது பக்கத்தில் ஒரு ஷாப்பில் சேல் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். நான் போகிற எல்லா டைமுமே அந்த ஷாப்பில் சேல் போடுறாங்க. லைக் ஷர்ட்ஸ் எல்லாமே 1000க்கு அப்படின்ற மாதிரி நிறையா ஆஃபர்ஸ் இருக்கும். நாங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கே இருக்க ரோட் சைட் ஷாப்லேயே உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸஸ் அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ் செயின்ஸ் எல்லாமே சீப்பாகவே கிடைக்கும். மோஸ்ட்லி ஹைதராபாத்தில் இந்த லெமன் சோடா ஃபேமஸ்ஸு. நல்லாயிருக்கும். அவங்க நம்ம கண்ணு முன்னாடியே இந்த சோடாவை அந்த கேஸை இந்த சோடாவில் இறக்கி தருவாங்க. பட் ஹைஜீனாக கேட்டிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளில போய் எதுவும் சாப்பிட முடியாது. நாங்கள் ஒரு வாட்டி வாங்கி குடிச்சிருக்கேன். அதில் அவங்க இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் கூடமே ஆட் பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் சைடில் நடந்து போயிட்டு என்னென்ன கடை இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே போயிட்டுருந்தோம். இங்கே வாட்சஸ், அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் ஜாமான், செராமிக் ஐட்டம், அப்புறம் கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் வெளியில் வாங்குறத விட இங்கே சீப்பாகவே கிடைக்கும். இந்த செராமிக் ஐட்டம்லாம் கொஞ்சம் பார்கெயின் பண்ணால் கூட அவங்க கம்மி பண்ணுவாங்க. நான் 4 இயர்ஸ் பேக் அப்போ ட்ரெஸ்ஸஸ், செயின்ஸ், பேங்கிள்ஸ்லாம் கூடமே அவங்க பார்கெயின் பண்ணப்போ கம்மி பண்ணாங்க. பட் இப்போலாம் மோஸ்ட்லி நிறைய கடையில் ரோட் சைட் ஷாப்லேயே ஃபிக்ஸ்டு ரேட்டுன்னு போட்டாங்க. ஸோ கொஞ்சம் பார்கெயின் பண்ணுறது கஷ்டம்தான். அதுக்கப்புறமா நாங்கள் குளிர் நாளில் போனோம் அப்படின்றதுனால அங்கே தலையில் போடுற ஹேட்லாம் கூட நல்ல ப்ரைஸ்க்கே வாங்கியிருந்தோம், 100 அப்படின்னு. இந்த நெக் பீசஸ் எல்லாமே 100 ருபீஸ் தான். இது நல்லாயிருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு தண்ணி படாமல் வேர்வெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் தொடச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா நாளைக்கு வரும். அதுமாரி கருத்தும் போகாது. நான் ஒரு 2 to 3 வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய பொங்கல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பீசஸ்லாம் இருக்கும். ஜஸ்ட்டு 100 ருபீஸ் தான். பேங்கிள்ஸ்லாம் கூட 100 ருபீஸ்லேயே ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப நீங்கள் டிசைனாக எதிர்பார்த்திங்கன்னா மேபி ஒரு 300க்குள்ளே வரும். அவங்களே பேங்கிள்ஸை செட் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ சார்மினார் போயிட்டு நெக்ஸ்ட்டு நிம்ரா போலனா எப்படி. இந்த கடை 1993 இங்கே இருக்குது. இங்கே டீ, டெசர்ட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபேமஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் போய் எல்லாருமே டீ வாங்கி குடிச்சிட்டோம். பிகாஸ் நாங்கள் ஒரு டீ ஃபேமிலி. எங்கள் அக்கா மாமாலாம் நிறையா டீ குடிப்போம் நாங்கள். அதனால் நிறைய டீ, அதுக்கப்புறமா பிஸ்கெட்ஸ் வெரைட்டியாக இருந்துச்சு. அதெல்லாமே கூட ட்ரை பண்ணோம். இங்கே நீங்கள் பிஸ்கெட்ஸ் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா 1 kg, 1/2 kgன்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு 250 கிராம்ஸ்க்கு கொடுப்பாங்க. நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. மோஸ்ட்லி இந்த கடையில் நீங்கள் காசாக தான் கொடுக்கணும். அந்தளவுக்கு ஃபோன்பே, கூகுள் பே இருக்காது. நீங்கள் மணியாக கொடுத்தீங்கன்னா அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த கடைக்கு எதிர்க்க அப்படியே சார்மினார். ஸோ அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேயே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் கூட வாங்கினோம். வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப நைட் ஆகிடுச்சு. இதுக்கு நடுவில் நாங்கள் ஒரு ஷாப் போனோம். அந்த ஷாப் என்னதுன்னா இங்கே பின்னாடி இருக்க நான் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் போடுறேன், அப்போ அதில் சொல்கிறேன். ஸோ நைட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத மறுநாள் தான் வீடியோ எடுத்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. எங்கள் ஹரிஷ் குட்டிக்கு நாங்கள் ஒரு வாட்ச் வாங்கினோம். ஜஸ்ட்டு 100 ருபீஸோ 200 தான் நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி என்னோடய வாட்சோட டூப்ளிகேட் மாதிரியே இருந்துச்சு அது. அதுக்கப்புறமா அந்த இது பண்ணுற ப்ரஷ் வாங்கணும். ஹரிஷ்லாம் கேட்டான் அவனுக்கு வேணும்னு. அவன் நல்லா குக் பண்ணுவான். ஸோ அதுக்கப்புறமா நான் சீப்பு, இந்த சீப்லாம் வாங்கியிருந்தேன். இது 10 ஈச் தான். நல்லா இருந்துச்சு. பார்கெயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியாகவே கொடுப்பாங்க. ஸோ இந்த நெக் பீஸ் தனியாக ஒரு கடையிலன்னு போய் வாங்கினது. இது 200 அப்படின்னு சொல்லி வாங்கினது. ஆக்சுவலி அவங்க 450யோ ஏதோ சம்திங் சொன்னாங்க. நான் இன்னும் பார்கெயின் பண்ணி இதை கம்மி பண்ணி வாங்கினேன். நீங்கள் மோஸ்ட்லி பார்கெயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக ஒரு லாஸ்ட்டில் ஒரு கட்டத்துக்கு வந்துடுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது வாங்கிட்டு வந்துடலாம். இது 450ன்னு சொன்னாங்க. ஸோ நான் 200க்கு வாங்கிட்டு வந்தேன். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஃபங்க்ஷன், செலிப்ரேஷன் அதெல்லாமே போட்டு போகிறீங்க அப்படின்னா பட்டு புடவைக்கு இல்லை ஹாஃப் சாரீக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூட் ஆகும். இதில் எல்லா கலர்ஸுமே இருந்துச்சு மாற்றி மாற்றி. ஸோ அது எனக்கு ஏதோ ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன். மோஸ்ட்லி நான் வாங்குறது எல்லாமே எங்கள் அக்கா ஏதாவது ஒன்று வாங்கினா அதை நான் மாற்றி போட்டுப்பேன். நான் ஏதாவது வாங்கினா எங்கள் அக்கா அதை மாற்றி போட்டுப்பா. 2 பேரும் தனித்தனியாலாம் எதுவும் வாங்க மாட்டோம் அவ்வளோ சீக்கிரம்.
இந்த கிளாஸஸ் வந்து 100 ஈச்சு. அங்கே நிறைய இதை மாதிரி சன் கிளாஸஸ் விற்கும், பட் ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட். அதுக்கப்புறம் அக்கா வந்து பாப் கட் தான், ஸோ அதனால் அவளுக்கு அந்த ஹேர் பேண்ட் 10 ருபீஸ்னு வாங்கினோம். இந்த ஷூ வந்து எங்கள் ஹரிஷ் குட்டிக்கு வாங்கினோம். இது வந்து ஒன்று வந்து 700ன்னு ஒரு கடையில் சொன்னாங்க. அதுக்கப்புறமா மாமா பார்கெயின் பண்ணி வேறு கடையில் 300க்கே வாங்கிட்டாங்க. நல்ல குவாலிட்டியில் இருந்தது. பட் இங்கே அடியில் இருக்கிறது வந்து லைட்டாக பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது, பட் குவாலிட்டி நல்லாவே இருந்தது. இது வந்து அந்த பூண்டு இஞ்சிலாம் இடிக்கிறதுல இது வந்து அக்கா வந்து அவள் வீட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா. நல்லா வெயிட்டாக இருந்தது. இதுவும் நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். எங்களுக்கு 150 சொன்னாங்க, நாங்கள் 100ன்னு வாங்கினோம். இது வந்து பெரிய ஸ்கேம்ங்க. இந்த saree வந்து அங்கே வந்து எப்படி கொடுக்குறப்ப நல்லா பவுன்சியாக இருந்தது. பட் நாங்கள் வீட்டில் வந்து பிரித்து பார்த்தப்போ உள்ளே ஃபுல்லாக பேப்பர்ஸ் தான். சாரியோட வெயிட்டே வந்து லைட் 1/4 வந்து குறைஞ்சிடுச்சு. நீங்கள் அதை வந்து ஸ்க்ரீன் துணியாக தான் போட முடியும். சாரீ அளவுக்கு நீட்டே கிடையாது அந்த சாரீ. அது வந்து நாங்கள் வந்து ஸ்கேம் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா வந்து இந்த மேட் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினோம். இது வந்து அந்த பெட் கிட்ட போட்டுக்கலாம்ல, பெட் வந்து இறங்குறப்ப கொஞ்சம் மண்ணாகாமல் இருக்கும்ல, திருப்பி பெட்டில் ஏறுறப்ப மண்ணாகாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக பெட் கிட்ட போடுறதுக்காக இது வாங்கினது. நல்லா சாஃப்டாகவே இருக்கும், ரொம்ப நாள்லாம் உழைக்காது. பிகாஸ் பின்னாடி வந்து வெறும் கருப்பு கலரில் ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், நாங்கள் நடுவில் ஒரு கடைக்கு போனோம் அப்படின்னா அது வந்து இதுதான். இந்த கடைக்கு தான் போயிருந்தோம். இந்த சார்மினார்லேருந்து மதினா சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே லெஃப்ட் சைடில் நிறையா இதை மாதிரி வந்து ப்ளவுசஸ், அதுக்கப்புறம் லெஹங்காஸ், அதுக்கப்புறம் சாரீஸ், டிசைனர் சாரீஸ், அது மாதிரி நிறைய ஷாப் குட்டி குட்டியாக இருக்கும். அவங்க எல்லாமே ஹோல்சேலில் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுசஸ் தான் வாங்கியிருந்தோம். இந்த மாதிரி ப்ளவுசஸ் எல்லாமே வந்து அங்கே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கும். இதுவே நம்ம வெளியில் தனியாக போட்டோன்னா அவங்க வந்து ஆரி ஒர்க் போடுறதுக்கே 3000 இல்லைனா வந்து 4000 வித் ஸ்டிச்சிங்கோடன்னு வாங்குவாங்க. பட் அந்த க்ரீன் கலர் வந்து வெறும் 700 750 தான். நான் கீழே ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து ரைட் சைடில் வரும்ல அங்கே, இது வந்து பேக் நெக்கு. கைக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க டைமண்ட் ஷேப்டு ஒன்று வாங்கியிருந்தோம். இந்த வந்து நான் வந்து என்னோடய தீபாவளிக்கு வாங்கின சாரிக்கு இது வந்து ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸே நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு போட்டுட்டு என்றைக்கா ஒரு ஃபங்க்ஷன் அப்போ நான் காமிக்கிறேன். இதான் சொன்னேன்ல, கையில் வந்து டைமண்ட் போட்டது, உள்ளே வந்து டிரான்ஸ்பரண்ட், அந்த கோடாக போட்டுக்கிறது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து கைக்கு வந்துடும். இங்கே வந்து நிறைய யூனிக் ப்ளவுசஸ்லாம் இருக்கும். இது வந்து கீழே வந்து அந்த பீட்ஸ் தொங்குறது இங்கே வந்து நல்லாவே இருந்துச்சு. லைக் டிசைன்ஸ்லாம் கூட வந்து நல்லா இருந்துச்சு. அது வந்து ஒட்டி வைக்கல, லைக் எல்லாமே ஸ்டிச் தான் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ளவுஸ் வந்து என்னோடய சாரிக்கே அக்கா வாங்கினது. இது வந்து லைக் கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சூஸ் பண்ணியிருந்தா. இது வந்து ரைட் சைடில் வந்துடும் இந்த நெக் டிசைன் வந்து. அதுக்கப்புறமா இதோட நெக் மட்டும் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கை பார்த்துடலாம். கையிலையும் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே கை வந்து டிரான்ஸ்பரண்ட், கீழே வந்து பீட்ஸ் தொங்கும். இதில் மட்டும் மேலே மட்டும் வந்து லைக் ஸ்டோன்ஸ் வந்து லைட்டாக ஒட்டியிருக்கு. பட் நீங்கள் அதை பத்திரமா தான் பார்த்துக்கணும். இது வந்து அதை விட ஜாஸ்தி, ஏன்னா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் கிளாத் வந்து நெக் பீஸில் கொடுத்துருந்தாங்க. பிஃபோர் இதில் வந்து நெக் பீஸில் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாத் இருக்காது, பட் இதில் வந்து நெக் பீஸில் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், இந்த டிசைன் வந்து எப்படி இருக்கும் நெக்கில் அப்படின்றதுக்காக. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் வந்து நிறையா ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், நெக்கில் வந்து இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது நல்லாவே இருந்துச்சு. அதனால் இதையும் நாங்கள் வாங்கிக்கிட்டு, ஸோ சப்போஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி கூட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஒரு 4000 5000ன்னு கொடுக்காம நீங்கள் வந்து இதே மாதிரி வாங்கிக்கிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்து தைச்சிங்க அப்படின்னா ஒரு 700க்குள்ளேயே முடிஞ்சிடும். பட் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸையும் கடையிலையும் ஸ்டிச் பண்ணுறாங்க. ஸோ நான் விசாரிச்ச இடத்துல வந்து 500 சொன்னாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See ya.